ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஊருக்கு கிளம்புறோம், இந்தியாவுக்கு போகிறோம். ஸோ 15 days முடிஞ்சிருச்சு லீவு. பாப்பாவுக்கு 2ஆம் தேதி ஸ்கூல் சொன்னாங்க, இன்றைக்கி 4ஆம் தேதி ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 2ஆம் தேதி காலையில் இன்றைக்கி கிளம்பி நாளைக்கு காலையில் போய்ட்டு இறங்கிடுவோம். ஸோ பார்சல் போட்டாச்சு, மிச்சம் மீதி இருந்த குப்பை ஸ்நாக்ஸு எல்லாம் போட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் கட்டணும். இது எனக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு இதில் வைக்கணும். இதில் வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் மிச்சம் மீதி இந்த ஃப்ரிட்ஜில் இருந்த ஐட்டம்ஸ், ஏன்னா 10 days ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து மணி பிளான்ட்லாம் வந்து இதுவாக இருந்தது, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு திருப்பி எல்லாரையும் மாற்றி வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு போனால் தான் திருப்பி 6 month கழிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் விடுவாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுட்டு போனால் தான் இதுவாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற மாமா ஃபோட்டோ மிஸ் பண்ணுறோம். இப்போ 12 ஆகிடுச்சு மணி இங்கே. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹஸ்பண்டும் கிளம்பி வந்துடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ பசங்க 2 பேரும் குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரணும். டிவி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, எல்லாத்தையும் தொடச்சி மூடியாச்சு. எனக்கு என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பால் டப்பா மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 10 days கழிச்சு வந்தால் இது டேட் உண்டு. டேட் பார்த்தீங்கன்னா 9th month வரைக்கும் இருக்க வேலை இருக்குது. பட் ஆனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போகிறதுனால வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, அதனால் ஒன்றே மட்டும் வெளியில் வச்சாச்சு, அது யூஸ் பண்ணாமல் இருக்குது. இன்றைக்கி என்ன ஃபுட் பண்ணியிருக்கேன்னா லைட்டாக கேட்டாங்க, ஏன்னா நேற்று வந்து நான்வெஜ்ஜாக இருந்தது, ஃபிஷ்ஷு நண்டுன்னு சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 1.5 glass ரைஸு 4 பேருக்கு, எக்கு இருந்த எக்கை வந்துட்டு காரம் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ரசம். ஸோ லைட்டாக சாப்பிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஃப்ளைட்டில் வர ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போய் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனாங்கன்னா, செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே போனாங்கன்னா அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க பசங்க. வரும்போது ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் இப்போது திருப்பி ரிட்டர்ன் போகும்போது வந்துட்டு இந்த வீட்டை மிஸ் பண்ணிட்டு போகிறோம் நாங்கள். இதுதான் ஹரிப்ரியா பிறக்கும்போது இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஓவர் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனில் வந்துட்டு அவருக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வரும்போது இதெல்லாம் ஃபுல்லும் டஸ்ட்டு எல்லாம் இதுவாக இருந்தது. அவங்களுக்கு ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு டைம் இருக்காது, ட்ரெஸ் துவைக்கிறது, அயன் பண்ணுறது, சமைக்கிறது, இதான் சரியாக இருந்தது. நான் வந்து எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. பேக், ஹேண்ட் லக்கேஜ் இது 2ம் இது பசங்க எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் துவைச்சதை மடித்து வச்சுருக்கேன், நான் அயன் பண்ணலை. அவங்க வந்துட்டு ஃபுல்லுமே நீ பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா டைம் இருக்காது, எனக்கு டைமும் ஆகாது. ஸோ நான் வந்து 2 பண்ணிப்பேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பேண்ட் ஷேப் வராது மடிக்கிறதுக்கு. அயன் பண்ணிவிடுவேன், என்னோடய வாட்டத்துக்கு அயன் பண்ணிவிடுவேன், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதனால் அப்படியே வச்சுட்டேன். எங்களதை மட்டும் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரிட்டன் போகும்போது போட்டு போகிறதுக்காக பசங்க வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு. இங்கே ஒரு ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது. ஸோ இதுவும் பார்சலில் தான் போடணும், அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ரேப்பர் பண்ணணும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் காலி பண்ணியாச்சு, எம்டி ஆக்கியாச்சு ஃப்ரிட்ஜ் எல்லாம். இங்கே பாருங்க,
ஏன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் எம்டி ஆக்கிட்டோம். இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அங்கே வீட்டுக்கு கொண்டு போகிறோம். பால் மட்டும் போகும்போது ரவை போட்டு குடிச்சிட்டு போகிறதுக்கு ரவை ஒன்று இருக்குது. கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. வெங்காய கூடையெல்லாம் எல்லாம் காலி. இங்கே எல்லாத்தையும் வந்து பாட்டில் எல்லாம் வந்ததுலேருந்து மாற்றி கிளியர் பண்ணி வச்சுட்டேன். அவருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பாட்டில்லாம் வந்துட்டு எப்பயுமே காஃபி பாட்டில் வந்து ப்ளூ தான் வாங்குவோம். நாங்கள் சன்ரைஸ் வாங்குவோம், நெஸ்கஃபே சன்ரைஸ். இந்த பாட்டில் இல்லை, இந்த பாட்டில் தான் வாங்குவோம். ஸோ இந்த பாட்டில்லாம் வந்ததுலேருந்து ஒரு 10 பாட்டில் கிட்டே சேர்ந்துருந்தது. எல்லாம் வாஷ் பண்ணி ஊருக்கு தான் எடுத்தேன். வேண்டாம், அங்கேயும் நிறையா வச்சுருக்கேன். ஸோ பிளாஸ்டிக் இங்கே ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் கொட்டி வச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் ஒரு எடுத்துட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். அவருக்கு இதை போட்டிருக்கேன் பாருங்கள், பேப்பர். ஏன்னா புதுசாக மாற்றி வச்சுட்டு போகும்போது அவருக்கு வந்துட்டு தெரியாது, எல்லாத்தையும் நீ மாற்றி வச்சிட்டியா அப்படின்வாரு. ஸோ அதனால் ஜீரகப்பொடி அதனால் எல்லாத்தையும் எழுதி ஒட்டிட்டேன். ரசப்பொடி, எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கழுவி எடுத்து வச்சேன். ஸோ அதனால் இங்கேயே வச்சுட்டு போவோம். ஸோ நான் 6 மந்த் கழித்து வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. மஞ்சத்தூள்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி கீழையும் மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. ஸோ இப்படி தாங்க எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். சாப்பிட்டுட்டு வந்தவொடனே அவர் பார்சல் போட்டாருன்னா 2 மணிக்கு, இங்கே 5 மணிக்கு ஃப்ளைட்டு, இங்கேத்தே டைமு. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சிங்கன்னா எல்லாத்தையும் இங்கேயே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஃபோனில் ஏதோ படம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. லேப்டாப்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டு போனாங்க, எதையுமே எடுத்து வைக்காமல் இருக்காங்க. இவங்க பாருங்கள், தலை குளிச்சுட்டு வந்து தலையை கூட காய வைக்காமல் இருக்காங்க. அவன்லேருந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு என்ன தேவையோ மெடிசன்லேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே இருந்தால் தான் வந்து டக்குன்னு எடுத்துப்பாங்க. உட்காந்து உடனே அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் வாமிட்டுக்கு பயந்துட்டு தூங்குறாங்க. இவங்க பாருங்க, திருப்பி நம்ம வந்து நவம்பர் என்ட்ரி கொடுக்கலாம். அக்டோபர் ஆர் நவம்பர், அதான் 2 பேருக்கு வேறு லீவ் ஒன்றா வேறு கிடைக்கணும். ஒருத்தவங்க லீவ் போட மாட்டேன்னுவாங்க, ஒருத்தவங்க எக்ஸாம் பண்ணுவாங்க. பார்த்துட்டு ஒரு 2 days வந்துட்டு போகணும். என்ட்ரிக்காக தான் வந்து போடுது.
செத்துறதுனா ஃபீல் பண்ணுவீங்க. ஊருக்காக நீங்க மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஊர்ல செடி வேற வந்துட்டு என் செடி எல்லாம் சமைச்சிட்டாங்க. அந்த நாள்ல 15 days கொண்டு வந்து தான் நீங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்த செடி எல்லாத்தையும் சமைச்சிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னே தெரியல. பார்ப்போம். போயிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு எல்லாத்தையும் மண்ணை மாற்றி எல்லாம் நிறைய இருக்கு. ஹேப்பன் போயிட்டு பார்க்கலாம். ஆற்றலாம் ஆட்டெல்லாம் கழிச்சு விட்டுட்டேன். வருது பிளாக் சாய் காஃபி மில்க் சாயா இந்த ஏர்போர்ட் வந்தாச்சு. செக்கிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஃபி ஒன்று வாங்கணும். 2 காஃபி வாங்கணும். ஸோ இப்போ சுகர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3 பேக் இப்போ 4 பேர் இதில் காணும். ஆல்ரெடி குச்சை விட்டு கலந்துட்டேன். சுகர் வந்துட போதுமா? ப்ரௌன் வந்து கம்மியாக தான் இருக்கும். நல்லா கலக்குது. அங்கே உட்காந்து கலக்கிட்டு குடிங்க. பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ப்ரௌனி பிஸ்தா சாப்பிட சொல்லுங்க. இல்லை எடுத்து வச்சுக்கல. பசங்க அங்கே நிற்கிறாங்க. வரமாட்டேன். குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வரலாம். அதுக்குள்ளே போகணும். ஆமா gosh, evidence for truth. அப்படியே வருது. பாத்ரூம் போகாம வந்துட்டு இப்ப திருப்பி பாத்ரூம் போகணும். கண்டிப்பா போவோம். நாமளே தனியாக நடந்து போவோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ குட்டி ப்ரௌனிக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் எதுக்கு? பிடிக்கலாமே. என்ட்ரி ஆக போகிறேன். அது ஆண்ட்ரியாவா? சென்னைக்கு போகிறோம். ஆண்ட்ரியாக்கெலாம் போல. வண்டியில் ஏற்றி போகிறதால முன்னாடி அம்மா மற்றவங்க ப்ரைவசிக்கெலாம் போகாதீங்கம்மா. எங்கே போகிறோம்னா பஸ்ஸில் போயிட்டு தான் ஃப்ளைட். லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது பசங்க மட்டும் வந்தோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட் பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் வந்தாச்சு. வந்து உட்காந்துச்சு எல்லாரும். மெனு பார்த்துட்டு இருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு இவங்களுக்கு எது வேணுமா அவங்களுக்கு அது வேணுமா ஆர்டர் போட்டது பத்தாதுன்னு வணக்கம்ப்பா. எக்ஸ்ட்ரா ஆர்டர் செல்ஃபி பைத்தியம் சொல்லிட்டா.
سفرنا هذا واطوي عنا بعده உட்காந்துருக்காங்க. اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل. லைட் மூவ் ஆகுது. பேசிக்கிட்டே வராங்க பாருங்க. சைலண்டாக பண்ணுறாரு. எல்லாரும் வீடியோ கவர் பண்ணுறாங்க. நான் பாருங்க இதில் வந்து ஜுவல்ஸ்லாம் ஃபேஷன் ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிராண்டடு. ஆனால் இது ஷாப்பில் வாங்கினோன்னா இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்கலாம். ஃப்ளைட்டில் வர்றதுனால இங்கே சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 7 கேடி 10 கேடி பயங்கர விலை. ஆனால் நாங்கள் இதில் எதுவுமே வாங்க மாட்டோம். ஸ்நாக்ஸே பார்த்தீங்கன்னா இதில் 100 பீஸ் ஸ்நாக்ஸ்லாம் 3 கேடி அப்படின்னா 4 கேடி அப்படிலாம் இருக்குது. ஆனால் இயரிங்லாம் நல்லா இருக்குல்ல. இப்படி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க ஃப்ளைட்டில். ஃப்ளைட் டேக்கப் ஆக போகுது. அங்கதான் இருக்கு நம்ம போன அந்த குயிக் டவர் எல்லாமே. கொஞ்சம் ஃப்ளைட் திரும்பிச்சுன்னா காட்டுறாங்க. நம்ம போன அந்த குயிக் டவர் அங்கே இருக்கு. இதுதான் போய் பார்த்தோம். குட்டி சிட்டி தான் இது. நல்லா ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வெக்கேஷன் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா குயிக் டவர் அக்வா பார்க்கு எல்லாம் உங்களுக்கு ஃப்ளைட் வியூவே காட்டியாச்சு. ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. எமிக்ரேஷன் முடிச்சாச்சு. லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லக்கேஜ் போடாமல் இருந்தாக்கா ஃப்ரீயாக டக்குன்னு போயிடலாம். பாக்ஸ் தான் வந்திருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஊருக்கு வந்தாச்சு. ஜாலி. கஷ்டத்தில் இருக்கா. இன்னைக்கு ஸ்கூலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? லீவ் தானே. நீ 2 days கழிச்சு ஸ்கூல் ஆனால் அதுக்கே கஷ்டப்படுறோம். இந்த லீவ்லாம் கிடைக்காது. 2வது ஒரு பாஸ் வந்து உழைப்பாளி பாருங்க. அவர் அதான் சொன்னார், உழைப்பாளிப்பார் நான் எப்படி தூக்குறேன் இதெல்லாம் எடுங்க அப்படின்னாரு. அயன் மண்ணு நினப்பு அயன் மண்ணு நினப்பு இன்னும் ப்ரௌன் பேக் இருக்கு. அதை எடுத்துரு. ப்ரௌன் பேக் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க இந்த ரெண்டு பசங்க. சும்மாவே இருக்க மாட்டேதுங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்ததும் இல்ல என்னோட ஒரு பாக்ஸ் குட்டி பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் போட்டீங்க? வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு 3 பாக்ஸ் போட்டீங்க. எப்படி நாளாச்சு? குட்டி பாக்ஸ் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் பசியாக இருக்கிறதுனால அன்டைம் வந்ததுனால ஒன்றும் ஃபுட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த கடைக்கு வந்திருக்காங்க. பசங்களுக்கு எதுவும் ஒன்றும் தேரலை. அவங்களுக்கு பருத்தி பால் வேணான்ட்டாங்க.
ஹஸ்பண்ட் டிரைவர் நான் குடிக்கலான் ஜூஸ் இருக்குங்களா ஜூஸ் வேணுமா பசங்களுக்கு ரொம்ப பசி சின்ன பொண்ணு வந்து ஃப்ளைட்டில் கொடுத்ததே சாப்பிடல அவள் ரொம்ப பசியில் இருக்கா ஸோ அதனால் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடச்சிது 2 சாத்துக்குடி சொல்லியிருக்காரு வாட்டராக ஒன்று வாங்கி எடுத்துக்கோடு தண்ணி இப்போ எடுத்துக்கோடு ஸோ இவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு உரைக்கிறா சாத்துக்குடி ஜூஸ் கருப்பட்டி போட்டு கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் இருந்தது அந்த பாருங்க அவர் சுவிட்சம் வச்சா இங்கே கருப்பட்டி இதுன்றதுனால கருப்பட்டி நல்லா இருந்ததா I don't லைக் யூ டோன்ட் லைக் வருது நல்லா இருந்ததா பசிக்குது அவளுக்கு நல்லா இல்லையா பெரியவளுக்கு பசிக்குது பசிக்குதா தூக்கம் வருது பாட்டு கேட்டேன் இவகிட்ட இறங்காதம்மா வண்டியிலேருந்து இறங்காது நான் சொல்லலை ஏதோ இவங்க தான் கூப்பிட்டாங்க ஏதோ அந்த கேமரா அவங்களுக்கு அது பிடிக்கல நான் வரல இவங்க ஸோ இப்போ தான் மணி வந்துட்டு கூப்பிட்டாங்க 3 ஆக போகுது ஸோ இந்த டைமில் என்ன ஃபுட்டு இருக்கும் கிளம்பிட்டு வராங்க உட்காந்து எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் வீடியோ எடுக்க முடியல முடியும்